ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள்ல கூட உங்களை பார்ப்பதுல ரொம்ப சந்தோஷங்க. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தை நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு பேச போறாருங்க. நம்ம ஒவ்வொரு நாளுமே இந்த வசனத்தை கேட்கிறோம் பாத்தீங்களா? இந்த வசனத்தை மட்டும் நம்ம கேட்டுட்டு நம்ம போயிடக்கூடாது. இந்த வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையை வாழ நம்ம அர்ப்பணிக்கணும். இன்னைக்கு நீங்க அர்ப்பணிப்பீங்களா? அந்த வசனத்தின்படி வாழ்றதுக்கு ஆண்டவர் வார்த்தையை கொண்டுதான் இந்த உலகத்தை ஜெயிச்சாரு. நீங்களும் இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப இந்த வார்த்தைய அனுதினமும் வாசிக்கிற ஒரு பிள்ளையா நீங்க மாறணும். நீங்க அனுதினமும் வாசிக்கும் போது உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. நீங்க எந்த இடத்துல தோத்து போனீங்களோ அந்த இடத்துல தேவன் உங்களுக்கு ஒரு வெற்றியை தருவாரு. இது உங்களுக்கு ஒரு வெற்றியினால அமைய நம்ம நம்ம இன்னைக்கு இந்த வார்த்தையை நம்ம கேட்கலாமா? மத்தேயு 6வது அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இவ்விதமாய் அழகாய் சொல்லுகிறார். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்துல இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். மகனே மகளே, உங்களுக்கு வேண்டும், அதாவது உங்களுக்கு வேணும், இந்த காரியம் எனக்கு எதிர்பார்ப்பு இருக்குப்பா, இந்த காரியம் எனக்கு நடக்கணும், எனக்கு என்னென்ன காரியம் எதிர்பார்ப்பு இருக்கோ அதெல்லாம் எனக்கு வேணும். அப்ப எனக்கு என்ன தேவைன்றத என் ஆண்டவர் எனக்கு அறிஞ்சிருக்காரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட உங்களுக்கு என்ன காரியம் வேணும்ன்றத ஆண்டவர் அறிஞ்சிக்கிறாரு. அப்ப நீங்க நினைச்சுன்னு இருக்க, நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க உங்களுக்கு வேண்டும் என்கின்ற அந்த காரியத்தை ஆண்டவர் அறிந்திருக்கும் போது அதை செய்ய மாட்டாரா? நல்லா யோசிச்சு பாருங்க. நமக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம பெற்றோர்களுக்கு தெரியும். அப்ப நம்ம பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க? நமக்கு அதை செய்வாங்க. சிறு பிள்ளைகளுக்கு என்ன வேணும்? ஒரு சைக்கிள் வேணும். பெரியவங்களுக்கு என்ன வேணும்? யூத் பீப்புளுக்கு ஒரு பைக் வேணும். இன்னும் கொஞ்சம் ஏஜ் ஆன பிறகு என்ன மாதிரி ஏஜ் ஆனோன்னு மேரேஜ் வேணும் அவங்களுக்கு கண்டிப்பா. அப்போ நம்ம லைஃப்ல நம்ம எதிர்பார்க்கிற நமக்கு நடக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கு. நம்ம ஆசைப்படுறதா இருக்கட்டும், நம்மளுடைய லைஃப்ல நடக்க வேண்டிய சில காரியங்களா இருக்கட்டும், அது எல்லாமே நமக்கு வேணும்னா அது நடக்க தான் போகுது. நம்ம சின்ன வயசுல நம்ம சின்ன பையனா இருக்கும்போது நம்ம நல்லா படிக்கணும், ஸ்கூலுக்கு போகணும், பொறுப்பான ஒரு பையனா இருக்கணும். காலேஜுக்கு போகணும், கரெக்டா படிக்கணும், காலேஜ் முடிச்சுட்டு நல்ல பொறுப்பான ஒரு வேலைக்கு போகணும். நம்ம லைஃப்ல நமக்கு தேவையான காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம கரெக்டா நம்ம லைஃப்ல நம்ம யங்ஸ்டர்ஸ் உடைய வாழ்க்கையில நம்ம கரெக்டா பண்ண வேண்டிய அந்த காரியங்களை நம்ம பொறுப்பா பண்ணணும். பொறுப்பான ஒரு பையனா வேலைக்கு போகணும், பொறுப்பான ஒரு பையனா படிக்கணும், பொறுப்பான ஒரு பையனா குடும்பத்தை நடத்தணும். மேரேஜ் ஆன பீப்புள்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள உங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும், சமாதானம் இருக்கணும். நீங்க எப்பவுமே ஒருத்தர் விட்டு கொடுக்காம சந்தோஷமா வாழணும். அப்போ ஒரு குடும்பம் என்பது நீங்க ஒற்றுமையா சமாதானமா நீங்க எல்லாத்தையும் அனுசரிச்சுன்னு வாழும்போது உங்களுக்கு என்ன காரியம் வேணுமோ அதை ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் சும்மா ஒண்ணு எல்லாத்தையும் தூக்கி கொடுக்க மாட்டாரு. சில காரியம் ஏசப்பாக்கு பிரியமானதை நம்ம செய்யணும். பிரியமானது அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம உபவாசம் இருந்து ஜெபிச்சு அப்படியே பாரத்தோடு நம்ம திறப்புல நின்று ஜெபிக்கிறோம், நம்ம அனுதினமும் ஃபுல் பைபிள் வாட்ச் நம்ம ஃபுல்லா முடிச்சுட்டோம், அதனால ஏசப்பா எனக்கு நன்மை செஞ்சிருவாரு அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இதெல்லாம் நமக்கு பண்ணணும். நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கிறது, பைபிள் படிக்கிறது, ப்ரேயர் பண்றது ரொம்ப நல்லது. அதை நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு ஏசப்பா அதுக்கான பிளெஸிங்ஸ் கொடுப்பாரு. ஆனா நீங்க ஒரு பொறுப்பான ஒரு மகனாவும் ஒரு மகளாவும் நீங்க வாழும்போது அதுக்கான பலன் இந்த பூமியில நீங்க பெற்றுக்கொள்வீங்க. நீங்க சமாதானமா வாழ்றதுக்கு ஏசப்பா இன்னைக்கு உங்களுக்கு செய்வாரு. அதான் இன்னைக்கு சொல்றாரு, உங்களுக்கு என்ன வேணுமோ அது எனக்கு தெரியும், தெரிஞ்ச நான் மகனே மகளே உங்களுக்கு நான் செய்யதான் போறேன். ஆனா எனக்கு என்ன வேணும்னு எதிர்பார்த்தியா? நீ எப்படி வாழணும்னு நான் ஆசைப்படுறேன், அதன்படி நீ வாழ்றியா? பரிசுத்தமா வாழ்றது, பைபிள் படிக்கிறது, ப்ரேயர் பண்றது, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு. ஒரு பொறுப்பான ஒரு பையனா மகனா வேலைக்கு போறது, படிக்கிறது, அது நம்மளோட குடும்பத்திற்கான வளர்ச்சி. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, சமாதானம், பிள்ளைகள் முன்னாடி சண்டை போடாம நீங்க ஒற்றுமையா நீங்க வாழும்போது அது ஒரு வளர்ச்சி. இப்படி நீங்க ஒரு குடும்பமா இருக்கட்டும், ஒரு பர்சனா இருக்கட்டும், நீங்க இந்த உலகத்துல சரியான ஒரு வாழ்க்கையை வாழும்போது அதற்கான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஏசப்பா சொல்றாரு இன்னைக்கு உங்களை பார்த்து, நீ இப்படி இருக்க பாத்தியா, உன் குடும்பத்துல நிறைய பிரச்சனை இருக்கு பாத்தியா மகனே மகளே, உனக்கு ஒரு கடன் இருக்கு, அந்த கடன்ல இருந்து நீ விடுதலை ஆகணும். உனக்கு இப்ப வேலை வேணும், அதுல அந்த வேலை உனக்கு கிடைச்சா உன் ஃபேமிலி நீ ரன் பண்ண முடியும். வேலை இல்லைன்றதுக்காக குடும்பத்துல போய் சண்டை போட்டு அவங்களை நீ டார்ச்சர் பண்ண மாட்டோம், வேலை கிடைச்சிருவா போகுது. உன் கடன் பிரச்சனை மாறணும் அப்படின்றதுக்காக நீ இந்த கடன்ல இருந்து அங்க போய் பணம் கேட்டா இது கொடுத்தா அது போனா மாறிடுவ போகுது கிடையாது. மாற்றக்கூடியவர் நான் தான். உனக்கு எல்லாமே மாற்றேன். உன் வாழ்க்கையில இருக்க எல்லா பிரச்சனையும் நான் மாத்துறேன். நீ விசுவாசமா ஜெபம் பண்ற பத்தியா, உன் ஜெபத்தை கேட்டு நான் உனக்கு மாற்ற போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாருங்க. விசுவாசமா ஜெபம் பண்ணணும். சும்மா வீட்டுல உட்காந்துட்டு ஒரு வசனத்தை மட்டும் பார்த்துட்டு நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்களை பார்த்தேன். அவங்க டெய்லியும் பைபிள் படிப்பாங்களாமா. அவங்க கிட்ட பைபிள் எப்படி படிப்பீங்கன்னு கேட்டா, பைபிள் அப்ப
ஒரே ஒரு அதிகாரத்தை மட்டும் நான் படிக்கிறேங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அதிகாரத்தை மட்டும் படிச்சுட்டு ஆமேன்னு சொல்லிட்டாங்க. என்னங்க இது எதாங்க பைபிள் படிக்கிறது? இப்படிலாம் படிச்சா நம்ம ஆண்டவருக்குள்ள ஐக்கியப்பட முடியுமா? பைபிள்னா அந்த வசனத்துக்கு ஒரு நேரத்தை கொடுத்து நம்ம டெய்லியும் ரெகுலரா ஒரு 10 வசனமாவது படிக்கிற ஒரு பிள்ளைகளா இருக்கணும். எங்க பாஸ்டர்மா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, சின்ன வயசுல ஒரு 10 வசனமாவது படிச்சாதான் ஒரு உண்மையான கிறிஸ்துவனா நீ இருக்க முடியும், அப்பதான் நீ பைபிள் பத்தி கத்துக்க முடியும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப போய் நான் 10 வருஷம் படிக்கிறேன்னு சொன்னா என்ன கண்டிப்பா திட்டுவாங்க. கரெக்டா இல்லையா? அப்போ நம்ம வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி நம்ம வளர வளர அதற்கான பலனும் இருக்கு. அதே போல இந்த உலகத்திலயும் நம்ம பொறுப்பான ஒரு மகனா மகளா வரும்போது அதற்கான ஒரு வளர்ச்சியும் அதற்கான ஒரு ஆசீர்வாதமும் இருக்கு. இன்னைக்கு நீங்க உழையுங்க, இன்னைக்கு நீங்க முன்னேறதுக்கான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுப்பாரு. கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு ஒரு சின்ன வேலை கிடைச்சாலும் அந்த வேலைக்கு போங்க. கடன் பிரச்சனை நினைச்சு பயப்படாதீங்க, அதற்காக ப்ரேயர் பண்ணுங்க. எப்படி அடைக்கலாம், எப்படி நான் உழைச்சு வேலை செஞ்சு எப்படி அடைக்க முடியுன்றத பத்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, விடுதலை தருவாரு. திருமணம் ஆகலன்னு கவலைப்படாதீங்க, ஏற்ற நேரத்துல ஏற்ற ஒரு துணையை ஆண்டவர் உங்களுக்கு செய்வாரு. உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய படிப்புல நிறைய தடைகள் இருந்துச்சு, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக முயற்சி எடுக்கிறீங்க, எனக்கு கிடைக்கவே இல்லை பிரதர், கவலைப்படாதீங்க, நிச்சயமா கிடைக்கும். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே செய்வார். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்க எதை குறித்துமே கவலைப்பட தேவையில்ல, நீங்கள் எல்லாவற்றும் ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பங்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. Do not worry about anything. நான் பாத்துக்கிற மகனே மகளே, நான் உனக்காக இருக்கும்போது நீயே மற்ற நாடி போற. உன் கை மற்றவர்களை நாடி போற கையா இருக்கக்கூடாது. உன் கை கையெடுத்து கும்பிட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்ற முழங்கால் அந்த கை, அதுதான் ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புறாரு. இப்படிப்பட்ட பிள்ளையா மாறுவோம். நன்மையான காரியத்தை நம்ம வாழ்க்கையில நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற நினைச்சு காத்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில இருக்க அந்த தடைகள், பலவீனங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் போற்று ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை இன்னைக்கு உங்களுக்கு தருவாரு. உங்க பிரச்சனைக்கு இன்னைக்கு ஒரு முடிவு இருக்குங்க. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த நல்ல நாளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல கூட உங்க சமூகத்துல இந்த வார்த்தையின்படி எங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நீங்க அறிஞ்சிருக்கீங்க. நீங்க செய்ய போறதுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துறோம். இந்த நாளை ஆசீர்வாதத்தை தாங்க உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பெரியவங்க, சின்னவங்க, யூத் பீப்புள் எல்லாரையும் ஆசீர்வாதத்தை பலப்படுத்துங்க, நன்மை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.